ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டெலகிராம் வாலெட் பேஸ்ட் ஏர்ட்ராப் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வாலெட்டோட பேர் வந்து UXUI. இதுதான் அந்த வாலெட். இது வந்து ஒரு உங்களுடைய சொலானா பேஸ்டு மீம் காயின்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு வாலெட் இது. இவங்க வந்து ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏர்ட்ராப்னா UXUI. இந்த காயினுக்கான ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஏர்ட்ராப். ஏன்னா இவங்களோட ஃபண்ட் ரைசிங் பாருங்கள், கிட்டத்தட்ட $10.2 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு வாலெட் பேஸ்டு ஏர்ட்ராப்னால் மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா வாலெட் பேஸ்ட் ஏர்ட்ராப்பை லான்ச் பண்ணுற அவங்களுடைய காயின்ஸ் எல்லாம் மினிமம் $1 $3 மேலே தான் இருக்குது. ஓகேஎக்ஸோட காயின்லாம் $40 $50 இருக்குது இப்போ மார்க்கெட்டில். பிட்கெட் இது இப்போ 6.9 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இது ஒரு வாலெட் பேஸ் ஏர்ட்ராப்னால ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் ஒரு க்ரோமில் ஓப்பன் ஆகி க்ரோமில் லோட் ஆகி உங்களுக்கு டெலகிராம் உங்களுக்கு முக்கியமாக டெலகிராம் வேணும். அதில் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். அதில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜாக இருக்கும். இதில் நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணணும். UXUI வாலெட் வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் சப்போர்ட் பண்ணுற செயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியம், BNB எக்ஸட்ரான்னு இன்னும் நிறைய செயின்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக சொலானா தான் முக்கியம் இதில். ஸோ க்ரியேட் வாலெட் கொடுக்குறேன். இப்போ க்ரியேட் வாலெட் கொடுத்தோடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். இப்போ லெட்ஸ் கோ கொடுக்குறேன். உங்களுக்கு ரிஜிஸ்டர் போனஸாக உங்களுக்கு 20 UP காயின் கொடுக்குறாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யூபின்னு அவங்க இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ படித்து பார்க்குறதுனா படித்து பாருங்கள், இல்லைனா கண்டினியூ கொடுத்துருங்க. முக்கியமாக இதில் இன்வெஸ்டர்ஸாக பினான்ஸ் லேப் இருக்காங்க. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆச்சுன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்குது இதுக்கு. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இது. இப்போ கிளைம் நவ் கொடுக்குறேன். கிளைம் நவ் கொடுத்தோன்னே எனக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டைமிங் போகுது பார்த்தீங்களா, 0.06ன்னு எனக்கு UP ஏறினே இருக்கா. இது வந்து எவ்ரி 3 hours வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். எவ்ரி 3 hours வந்து கிளைம் பண்ண சொல்ல உங்களுக்கு 100 UP கிடைக்கும். அது வந்து நீங்கள் டபுள் ஆக்கலாம். ஆட் பார்க்குறது இல்லைனா உங்களை ஆன் செயினில் BNBயை $1க்கான BNBயை ஆன் செயினில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா இந்த வாலெட்டில், அது மூலிமா உங்களோட ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீ மூலிமா 200 உங்களால் கிளைம் பண்ண முடியும். அது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே கீழே பாருங்கள், ஏர்ன் மோர் UPயில் கம்ப்ளீட் டாஸ்க்குன்னு இருக்கா. இப்போ ஏர்ன் கொடுக்குறேன். அங்கே இருக்கிறது இதில் நீங்கள் வாட்ச் பண்ணுற ஒரு ஆடுக்கும் 50 UP கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆட் UP அதை ஏதோ ஒரு மார்க், அது UXUI. இது வந்து உங்களுடைய டெலகிராம் நேமில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 2000 UP கொடுக்குறாங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணி காட்டுறேன். ஏர்ன் கொடுக்குறேன். ஏர்ன் கொடுத்தோடனே உங்களுக்கு காப்பி பண்ண சொல்கிறாங்க. காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இங்கே ஒரு கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஆப் உள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் போங்க. டெலகிராம் ப்ரொஃபைல் போனோடனே இங்கே பென்சில் மாதிரி இருக்கா எடிட் பண்ணுறதுக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் காட்டும். அதில் ஃப்ரண்ட்டில் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிளிக் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ண மாதிரி, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ இப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு UXUIன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாலெட் ஓப்பன் ஆகிடும். இதில் இங்கே நம்பர்ஸ் போனீங்கன்னா இங்கே ஸ்லாஷ் மாதிரி இருக்கா, இதை கொடுத்து இங்கே மேலேயே வந்துடுச்சு பாருங்கள், ஸ்டார்ட் த பாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் இன்ட்ரொடக்ஷன்லாம் போட்டு ஒரு ஆப்புக்கு லான்ச் பண்ணுறதுக்கான இது வரும். இதில் ஏர்ன் UPயை கொடுங்க. UPயை கொடுத்த உடனே உங்களுக்கு நார்மலாக இப்போ நம்ம எப்படி ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே கிளைம் ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள். ஏன்னா இதை இப்படி பண்ணால் அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே கிளைம் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ நியூ நேம் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த நேமில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ கிளைம் பண்ணுறேன்.
க்ளைம் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் வாட்ச் மோர் டு ஏர்ன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு இப்போ அது தேவையில்ல. இப்போ டவுன்லோடு UX/UI ஆப் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னால் முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை. ஸோ ஆட் சூப்பர் இது நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இல்லை, இது வந்து நம்ம இது சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் வச்சுருந்தால் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சும்மா கிளிக் பண்ணால் இதில் க்ளைம் வருதான்னு பார்ப்போம். சரி, இது இன்னும் லோட் ஆகுது. கீழே பாருங்கள் ஜாயின் UX/UI சேனல், அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் சேனலை நம்ம ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் திஸ் சேனல்னு வந்துடுச்சா. இப்போ நான் திருப்பி அந்த ஆப்குள்ளே போகிறேன். ஆப்குள்ளே போனால் எனக்கு லோட் ஆகுது. கொஞ்சம் இதில் லேக் இருக்குது, எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கீழே பாருங்கள் ஃபாலோ யூடியூப்பில் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எனக்கு மேலே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு க்ளைம் வந்துருச்சு. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால அப்படி இருக்குது. நீங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சரி, நான் இந்த வாட்டி ஆட் பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வாட்ச் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு 15 செகண்ட்ஸுக்கான ஆட் லோட் ஆகிருக்கு. இருங்க, இது ஆட் முடியட்டும். நீங்கள் ஆட் முடியாமல் க்ளோஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அது அப்டேட் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு 100 பாயிண்ட்ஸும் க்ளைம் ஆகிடுச்சு. கூட பாருங்கள் இன்னொரு 100 பாயிண்ட்ஸும் க்ளைம் ஆகிருக்கு. இப்போ நான் திருப்பி யூடியூப்தும் க்ளைம் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் ஆட் பார்க்கல. 2400 பாயிண்ட்ஸ் இருக்குது என்கிட்ட. இப்போ திருப்பியும் நம்மளை ஒரு கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸாக ஜாயின் பண்ண கம்யூனிட்டி தானா இது? இல்லை, நம்ம ஏற்கனவே அதில் ஜாயின் ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த பேஜ் லோட் பண்ணிக்கோங்க. இதில் க்ளைம் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃபாலோ UX/UI ஆன் எக்ஸ்னா ட்விட்டரில் அவங்களுடைய பேஜஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ட்விட்டர்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த பாப்பப் ஆகிறதுல ஃபாலோ கொடுங்க. நீங்கள் அது இல்லாமல் இங்கே ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நான் திருப்பியும் பேக் வந்துடுறேன். எனக்கு இப்போ 2த்துக்கான பாயிண்ட்ஸே எனக்கு க்ளைம் காட்டுது. க்ளைம் இப்போ நான் இதுக்கானதையும் க்ளைம் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெயின். இப்போ பாருங்கள் 2600 பாயிண்ட்ஸ் இருக்குது என்கிட்ட. எனக்கு க்ளைம் ஆகிடுச்சா? நான் அது வாட்ச் ஆட் பண்ணி எப்படி இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு காட்டலான்னு இருங்க. இதே மாதிரி இதில் சொல்லியிருக்க மாதிரி எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஜாயின் அண்ட் இது லோடு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஸுக்கான ப்ரொமோஷனும் வரும். இதில் அதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு வாட்டி ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். வெளியிட்ட வந்துடனே நம்ம இந்த வாலெட் எப்படி கீழே இதுவாகுதோ அதே மாதிரி ரீசெண்ட் ஆப் மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இங்கே ரீஃப்ரெஷ் கொடுங்க, ஏன்னா எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. இப்போ பாருங்கள் க்ளைம் ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் இதை க்ளைம் கொடுத்து வாட்ச் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட 2700 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு திரும்பவும் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கான ஆட் லோட் ஆகிருக்கு. இந்த ஆட் முடிகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆட் முடிஞ்சிடுச்சு. எனக்கு அப்பயுமே எனக்கு 2800 பாயிண்ட்ஸ் தான் வருது. ஸோ அவ்வளோ ஆட் யாரும் பார்க்காதீங்க கைஸ். அந்த க்ளைம் பண்ணுறதுக்கான மட்டும் ஆட் பாருங்கள், ஏன்னா அது ஒர்த்து உங்களுக்கு. இதே மாதிரி இதில் கொடுத்துருக்க மாதிரியே எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அப்பப்போ செக் பண்ணுங்கள். இதில் ஆன் செயினில் இருக்கிறது தான் நல்ல ப்ராஃபிட்டே. ஆனால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் USDT ட்ரான்சாக்ஷன் ஆன் BNB. நம்ம வந்து USDTயை BNB செயின் மூலிமா இந்த வாலெட்டுக்கு அனுப்பணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு $1 USDTயே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃப்ரீயாக ஆகிடும். அப்போ நீங்கள் மினிமமே அதில் 5 USDT அந்த மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் பேக்கப் சீட் ஃபேஸ்ன்னு இருக்கா, இதை கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள். அதுக்கு உங்களுக்கு 800 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் அதை கிளிக் பண்ணோடனே பேக்கப் சீட் ஃபேஸ்ன்னு காட்டுதா.
இது கொடுத்து யூ ஹேவ் நாட் பேக்கப் யுவர் சீட் ஃபேஸ்ன்னு சொல்லும். அதில் நம்ம இப்போ பேக்கப் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போடுங்க. ஏன்னா அது முக்கியம். நீங்கள் எப்போ ஒரு இதில் எதனா ஒரு ஃபண்ட் லோட் பண்ணுறீங்க, இப்போ நான் ஒரு $5 பிஎன்பி இல்லைனா யூஎஸ்டிடி நான் இதில் சென்ட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கணுன்னாலுமே அந்த பாஸ்வேர்டு வேணும். ஸோ அதை மறக்காத மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போடுவேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பி அந்த செட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டோன்னே எனக்கு இங்கே ஒரு இது காட்டுது. இது வந்து ஒரு 12 சீட் ஃபேஸஸ் இருக்கும். இது வந்து வித்தியாசமான வேர்டு, பென்சில், பென், பிளெயின், புக், நோட் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் மறக்க வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு எதனா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ட்ரைவில் எதனா ஒன்றில் அப்லோட் பண்ணி வைங்க, UXUI வாலெட்னு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இது பண்ணக்கூடாது. நான் இப்போ இதை பாஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள், அதில் எனக்கு செகண்ட் ஃபேஸாக எது இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. திருப்பி 9th ஃபேஸாக 9th வேர்டாக நான் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. 12th வேர்டாக நான் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போய்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து என்னுடைய செகண்ட் ஃபேஸ் அண்ட் 9th ஃபேஸ் அண்ட் 12th ஃபேஸோட வேர்ட்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தவொடனே பேக்கப் வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சா? இப்போ காட் இட் கொடுங்க. காட் இட் கொடுத்தவொடனே திருப்பி இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் யூசர் ஃபேஸ். உங்களுக்கு இதில் பாருங்கள், உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். எதனா ஒரு கிரிப்டோ கரன்சியை ரிசீவ் பண்ணிக்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும். இதில் மீம் காயின்ஸை அதே மாதிரி கிஃப்ட் பண்ண முடியும். வேறு யாருக்குன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், இதே மாதிரி UX வாலெட் யூஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் திருப்பியும் இந்த UXUI பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் தான் நம்ம இங்கே ஃபார்மிங் முடிஞ்சோடனே கிளைம் பண்ணோம். அதை நான் என்னுடைய மெயின் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கம்ப்ளீட் டாஸ்க்கு திருப்பியும் போகிறேன். இப்போ நான் ஆன் செயினுக்கு போகிறேன். ஆன் செயின் மட்டும் கொஞ்சம் பக் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு பேக்கப் ஃபீடு இருக்குது. நான் அதை திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் வரேன். வெளியில் வந்தோடனே எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணணும். இங்கே கிளைம் ஆப்ஷன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது 800 பாயிண்ட்ஸ், கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் இதில் ஈஸியாக எடுக்க முடியும்னா. நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு லோட் ஆகிதான் இருக்குது ஸ்டில். இதில் இருக்க டாஸ்க்கெல்லாம் எது டெய்லியுமே செக்இன் பண்ணுங்கள். இல்லை, டெய்லியுமே செக் பண்ணுங்கள். இதில் எதுனா புதுசாக டாஸ்க் வருதா, உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அந்த ப்ரீமியம் இல்லாமல், டெலகிராம் ப்ரீமியம் இல்லாமல். அப்படி முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஏன்னா இது நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது இந்த ஏர்ட்ராப்புக்கு. எனக்கு ஸ்டில் லோட் ஆகிதான் இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இது இங்கே கிளைம் ஆப்ஷன் வர சொல்ல நீங்கள் கிளைம் பண்ணிடலாம் இதை. ஸோ கைஸ், இதுதான் இந்த வீடியோட ஒரு இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏர்ட்ராப் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் இது ஒரு வாலெட் பேஸ்டு ஒரு ஏர்ட்ராப்னால ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கும். ஏன்னா இப்பயே இவங்க வந்து ஏன் இது பொட்டென்ஷியல் சொல்கிறேன்னா, இப்போ இவங்க வாலெட்டில் யாருன்னா இப்போ ஃபண்ட் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து அவங்க வாலெட்டில் ஷோ ஆகும். ஆனால் ஒரு சில வாலெட்ஸ்லாம் என்ன பண்ணுற ட்ரிக்ஸ்னால், அவங்களுடைய ஃபண்ட் வந்து அவங்க ரொம்ப நாளாக ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ண கொஞ்சம் அந்த ஸ்டேக்கிங்காக போடுற ஃபண்ட்ஸும் அவங்களுக்கு தான் போகும். அதை வச்சு அவங்களுடைய கரன்சியை நல்ல ரேட்டுக்கு பம்ப் பண்ணுவாங்க அவங்க ஒரு சில டைம்ஸில். ஸோ யாருமே இந்த வாலெட் ஏர்ட்ராப்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ திஸ் வீடியோ காய்ஸ். இதை யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.